அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் உள்ள பெரியார் பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியாக தந்தை பெரியார் அவர்களின் தொண்டு, அவருடைய தலைமை, அதில் நாம் அடைந்த பயன்கள் மட்டுமன்றி இன்பம், மகிழ்ச்சி, அதை பற்றி பேச ஒரு சிறப்பான பேச்சாளர் நம்மிடையே பேச உள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் மேல் அளவுக்கு மேல் அன்பு வைத்திருந்தார். அவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தந்தை பெரியார் அவர்களை கருமி, கஞ்சன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் தொண்டர்களுக்கு செய்த உதவிகள் ஏராளம். தொண்டர்களுக்கு மட்டுமன்றி ஏன் பார்ப்பனர்களுக்கு கூட உதவி செய்திருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது. இந்து பத்திரிகையின் கஸ்தூரி ரங்கன் முதல் விகடனின் வாசன் மற்றும் பலருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதே நம்மில் பலருக்கே தெரியாது. ஒரு செய்தி இப்பொழுது வந்தது முரசொலியில் 2 நாட்களுக்கு முன்பு. பெருவளப்பூர் என்று லால்குடி அருகே உள்ள ஒரு ஊர். அங்கே ஒரு இளைஞர் ஈரோடு மாநாட்டிற்கு செல்ல நினைக்கின்றார். அவர் ஊரிலிருந்து நடந்து அந்த மெயின் ரோடுக்கு வரணும். அங்கிருந்து ஏதாவது வண்டியில போயிடலாம் அப்படின்ட்டு கொடியை அசைத்து வரும் கார்களை நிறுத்துகிறார். அதில் ஒரு கார் நிற்கிறது. அந்த கார் யாருடைய கார் என்றால் தந்தை பெரியார் அவருடைய கார். அவர் கேட்கிறார், என்ன செய்தி, ஏன் நிக்கிறீங்கன்னு. இந்த மாதிரி ஈரோடு மாநாட்டுக்கு போறதுக்காக நிக்கிறேன் அப்படின்னு. நாங்க அங்கதான் போறோம், சரி வாங்கன்னு கார்ல ஏத்திக்கிறார். தந்தை பெரியார் பேசிக்கிட்டே போறாரு. அங்க மாநாடு முடியுது. மாநாடு முடிஞ்சு திரும்பி வர்றப்ப இவர் பெரியார் கூட நிக்கிறாரு. வாங்க, திருப்பி கொண்டு போய் விடணுமா வாங்கன்னு வண்டியில ஏத்திக்கிறாரு. அப்ப பை நிறைய புத்தகம் வச்சிருக்காரு. இவ்வளவு புத்தகம் வாங்குனீங்களான்னு கேட்கிறாரு. ஆமாயா, என்கிட்ட 19 ரூபா இருந்துச்சு, 19 ரூபாய்க்கு அந்த காலத்துல எல்லா புத்தகங்களும் வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்ப தந்தை பெரியார் கேட்கிறார், அப்ப ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. எனக்கு 6 அணா இருந்தா நான் பஸ்ல போயிடுவேன் அப்படிங்கிறாரு. பெரியார் அவர்கள் 12 அணா கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி எத்தனையோ அன்பான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த காலத்திலே மும்பையிலே சென்ற தமிழர்கள் ஏராளம். அதிலே அங்கே தந்தை பெரியார் அவர்கள் மீது அன்பும் பாசமும் பற்றும் வைத்திருந்தவர்கள் நிறைய பேர். தந்தை பெரியார் அவர்கள் மும்பைக்கு பலமுறை சென்றுள்ளார்கள். அங்குள்ள தமிழர்களுடன் பேசி அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கெல்லாம் வழிவகுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி வந்தவர்களே அங்கு நிலை பெற்று வாழ்ந்து வரும் ஒரு நண்பர் தான் கணேசன் அவர்கள். மும்பை திராவிட கழகத்தின் தலைவராக இருந்து அரும்பணிகள் பல செய்திருக்கின்றார்கள். நான் மும்பை சென்ற பொழுது அங்கே அவர்கள் எல்லாம் சந்தித்து மகிழ்ந்து சிரித்து மகிழ்ந்துள்ளோம். கொள்கை வீரராக பட்டியலிட்டு எந்தெந்த நிகழ்ச்சிகள் எங்கெங்கே சிறப்பாக நடந்தன, அங்கே யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் ஐயா கலிபூங்குன்றனை போலவே இவரும் தொடர்ந்து ஆதாரத்துடன் பத்திரிகைகள் காண்பித்து பேசக்கூடிய வல்லவர், கொள்கை வீரர். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பலர் அங்கே அரும்பணி ஆற்றி வருகின்றார்கள். அவர்கள் சிறப்பாக ஐயா கணேசன் அவர்களை இன்று அழைத்து நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை போராட்டங்களை விட மகிழ்ச்சி நிறைந்ததாக இருப்பதற்கு அணிந்திருக்கும் கருஞ்சட்டை ஒன்றே சாட்சி. அந்த கருஞ்சட்டையிலிருந்து வரும் வீர வெற்றி வார்த்தைகளை கேட்க உங்கள் அனைவரும் போல நானும் காத்திருக்கின்றேன். அவரை தந்தை பெரியார் அவர்களிடம் பணியாற்றியது ஒரு கடமை அல்ல, எங்களுக்கெல்லாம் பேர் இன்பம் என்பதை சொல்லுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஐயா வாங்க. ஐயா, நான் பேசுற கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, சொல்லுங்க. மகிழ்ச்சி. பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பிலே தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை, சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து உலகம் முழுக்க பிரச்சாரத்தின் மூலமாக நாம் செய்து வருகிறோம். அந்த பயணத்திலே
இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பற்றி பெரியார் தொண்டின் பேரின்பம் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஐயா அவர்கள் பேச சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. பெரியார் தொண்டால் நாம் பெற்ற பேரின்பம் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் பெரும் பேரின்பம் பெறுவதற்கு நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் பட்ட துயரங்கள் எண்ணிலடங்காதவை. அவமானங்கள், இழிவுகள், அடக்குமுறைகள், வன்முறையாளர்களின் கொலைவெறி செயல்கள், சிறைச்சாலைகளிலே எத்தனை முறை அவர்கள் சிறை சென்று வந்தார்கள். இது அனைத்தும் பொதுத்தன்று செய்வதற்காகவும் மக்களுக்காகவும் குறிப்பாக தமிழர்கள் மானமும் அறிவும் உள்ள மக்களாக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்திலே இருந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அரசியலிலே உள்ளே வந்து 19 இருந்து பிறகு காங்கிரஸ் விட்டு வெளியேறுகின்ற வரையிலே அவர்கள் பேசிய பேச்சுக்கள், எழுத்துக்கள் அனைத்தும் அடுத்தடுத்த பயணங்களிலே வீறு கொண்டு எழுந்தன. சுயமரியாதை இயக்கம் என்கின்ற ஒரு சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே குடியரசு என்கின்ற ஒரு ஏடு, குடியரசு என்கின்ற அந்த ஏடு என்பது நம்முடைய பொதுவாக குடியரசு ஏற்றினுடைய வயதுதான் சுயமரியாதை இயக்கத்துக்கும் என்று நம்முடைய ஆசிரியர் அவர்களும் மற்றவர்களும் சொல்வார்கள். இந்த குடியரசு ஏட்டை தொடங்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த போது 1922 ஒரு போராட்டம் நடத்தி நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கோவை சிறையிலே இருந்த போது அன்றைக்கு அவருடைய நண்பராக இருந்த தங்கப்பெருமாள், ஸ்ரீமான் தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்களோடு சிறைச்சாலையில் அவர்கள் உரையாடி நாம் ஒரு குடியரசு என்கின்ற ஒரு ஏட்டை தொடங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை தொடங்கி இருக்கிறார்கள். அதை எப்படி தொடங்க வேண்டும், தொடங்க போகிறோம் என்பதை அந்த 1/5/1925 முதல் குடியரசு ஏட்டிலே ஐயா பெரியார் அவர்கள் எழுதுகிறார்கள். நமது நாட்டு மக்களுக்கு சுயமரியாதையையும் சமத்துவத்தையும் உண்டாக்க குடியரசு என்னும் பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக முதல் நானும் எனது நண்பர் ஸ்ரீமான் தங்கப்பெருமாள் பிள்ளையும் 1922 கோயம்புத்தூர் ஜெயிலில் சிறைவாசம் செய்யும் போது நினைத்தோம் என்று அதில் எழுதுகிறார். அப்படி உதித்ததுதான் இந்த குடியரசு ஏடு. குடியரசு ஏடு அது தொடங்கிய காலத்தில் அது பட்ட துயரங்கள், அவர்கள் எத்தனை அவதாரம் கட்டினார்கள், எத்தனை தன்னுடைய பொருளை இழந்தார்கள். குடியரசை நாம் இழந்தால் புரட்சி என்கின்ற ஏடு, பிறகு விடுதலை என்கின்ற ஏடு, பகுத்தறிவு என்கின்ற ஏடு, இப்படி ஒவ்வொரு ஏட்டுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணிகளை எல்லாம் நாம் பார்த்தோமானால் பெரியார் அவருடைய உழைப்பு மாத்திரமல்ல, அவருடைய பொருளும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்காக இந்த ஏடுகள் நடத்துவதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஏடுகள் யாரும் அதாவது வாங்கி படிக்காவிட்டாலும் அதனால் ஒன்றும் குற்றமில்லை, நானே தலையங்கம் எழுதுவேன், நானே அச்சு கோர்ப்பேன், நானே படிப்பேன் என்று ஐயா பெரியார் அவர்கள் அப்படி சொல்லி அப்படி அந்த பயணத்தை தங்குதடை இல்லாமல் அவர்கள் தொடர்ந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு குடியரசு பதிப்புகள், பழைய குடியரசு ஏடுகளுடைய இன்றைக்கு தொகுதிகளாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. இன்றைக்கு நாம் அதனுடைய தொடக்க காலத்திலே இருந்து அடுத்தடுத்த காலகட்டங்களிலே குடியரசு ஏடு நின்று பிறகு பயணப்பட்டு இப்படி வந்ததெல்லாம் நம்மிடத்திலே பதிவாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஐயா அவருடைய அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமையை நாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியார் நடத்திய போராட்டங்கள், தன்னுடைய சுயமரியாதை இயக்கம், அதற்கு அடுத்து அதனுடைய பயணத்திலே காங்கிரஸில் இருந்து வெளியேறி நீதி கட்சியினுடைய ஆதரவு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஐயா பெரியார் அவர்கள் நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போது பல முறை அங்கே கவர்னர் ஜெனரலாக இருந்தக்கூடியவர்கள்
நம்முடைய கவர்னர் வேவல் வேவல் என்று சொல்லக்கூடிய கவர்னர் அவர்களும், வைஸ்ராய் என்று சொல்லக்கூடிய லின் லித்கோ என்று சொல்லக்கூடிய கவர்னர் அவர்களும் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய அழைத்து, நீங்கள் நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும், நீங்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்ளுங்கள், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணத்திலே அன்றைக்கு பிரதமர் பதவி வேண்டி 2 முறை ஐயா பெரியாருடைய கதவை தட்டினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஐயா அவர்கள், நீங்கள் வழி தவறி வந்திருக்கிறீர்கள், நீங்கள் இங்க வர வேண்டியதில்லை, வேற இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒருபடி மேலே என்று சொன்னால், பிரதமர் பதவி தந்தை பெரியாருக்கு கிடைக்க போகிறது என்ற செய்தியை அறிந்த அவருடைய நண்பர் ராஜகோபாலாச்சாரியார் அதற்கு முன்கூட்டியே நம்முடைய ராமசாமி நாயக்கர் அவர்கள் பொறுப்பு வகித்தால், முதலமைச்சராக சென்னை மாகாணத்துக்கு பொறுப்பேற்றால் நான் அவருக்கு கூட இருந்து ஒத்தாசை செய்வ நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வேண்டுமானால் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். அப்படி அவர்கள் பதவி ஆசையில் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் ஐயா பெரியார் ஒரு நாளும் அதை ஈரோடு நகரசபை தலைவர் பதவி பொறுப்பிலே இருந்து வெளியேறியதற்கு பிறகு எந்த ஒரு அரசு பொறுப்பையும், எந்த அரசு பதவியையும் அவர்கள் வகிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அங்கே அரசு வாக்குச்சீட்டு அரசு முறைக்கு நாம் சொல்வோமே ஆனால், யாருக்கும் வளையாமல் குலையாமல் நெளியாமல் நீர்ந்து நிமிர்ந்து அநீதிகளை எடுத்து சொல்லுகின்ற, சுட்டி காட்டுகின்ற, போராடுகின்ற வலிமையை நாம் இழந்து விடுவோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டினுடைய விளைவாக ஐயா பெரியார் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார். கடைசியிலே அவர் மறைகின்ற போது கோயில் கருவறை நுழைவு போராட்டம் என்று அறிவித்து, அதனுடைய காரணத்தை கலைஞர் அவர்கள் அறிந்து, ஐயா நாமே அதை செய்து விடுகிறோம், சட்டம் செய்து விடுகிறோம், நீங்கள் ஏன் போராட வேண்டும் என்று அவர் சொன்னதனுடைய விளைவாக கடைசி அந்த போராட்டம் வரைக்கும் அது சென்றது. பெரியார் நடத்திய போராட்டங்கள் ராமன் படம் எரிப்பு போராட்டம், மனு தர்ம நூல் எரிப்பு போராட்டம், காந்தி படம் எரிப்பு போராட்டம். காந்தி இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னார், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய காந்தி சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும், சிலையை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாடு நீங்களாக, ஜாதி ஒழிப்பதற்கு தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை அவர்கள் எரித்தார்கள். தேசிய கொடி எரிப்பு, முரளி கவே போராட்டம், ஒரு வடநாட்டுக்காரருடைய துணிக்கடை முன்பு போராட்டம். இவை அனைத்தும் மனித நேயத்தின் அடிப்படையில் மக்கள் சுயமரியாதையோடு, சுயமரியாதை என்கின்ற சொல்லுக்கு மாற்றாக, ஈடாக, இணையாக, இல்லை அதற்கு நீட்சியாக ஒரு சொல் இல்லை என்கின்ற அளவிலே இயக்கம் நடத்திய தந்தை பெரியார். நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய குரல்பாக்களிலே தந்தை பெரியாருக்கு என்று 2 அதிகாரத்தை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே நிலத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருவள்ளுவரால் பாராட்டப்பட்டவர் தந்தை பெரியார் என்பதற்கு அடையாளமாக 2 அதிகாரங்களை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற ஒரு அதிகாரம், பெரியாரை பிழையாமை என்று சொல்கின்ற ஒரு அதிகாரம். அப்படி அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல், பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடுமை தரும், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மைகள் எல்லாம் தலை, இப்படி ஒன்றும் பெரியாரை நீ சிறியார் உணர்ச்சியில் இல்லை, பெரியாரை பேணிக் கொள்வோம் எனும் நோக்கு, எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுகுவார். நீ தீயால் எரிக்கப்பட்டாலும் தீயால் சுடப்பட்டாலும் கூட நீ தப்பி விடலாம், நீ பெரியாரை பழித்தால் உனக்கு வாழ்வே இல்லை என்கின்ற பொருளிலே பெரியாரை பிழையாமை என்கிற அதிகாரத்திலே திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த பெரியார் என்கின்ற சொல் வருகிறது என்று சொன்னால், அந்த பெரியார் என்கின்ற சொல்லை நாம், அந்த அடைமொழியை, அது பெருமைக்குரிய ஒரு சொல்லை அது தொடர்ந்து தாங்கிக் கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அது பெரியாருக்கு எத்தகைய அவைகளையே பெரியாருக்கு ஒரு தொடர்ந்து பயணத்திலே பெரியார் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நம்முடைய ஒரு சுயமரியாதை இயக்கத்துல இருந்த அன்றைக்கு TKC சிதம்பரம் முதலியார் என்று சொல்லக்கூடியவர், MA BABL படித்த ஒரு பெருமகன். அவர் இந்த ஒரு
பெரியார் என்கின்ற சொல்லை சுமப்பவர்கள் எத்தகைய துயரத்தை துன்பத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகிறார், பழியை சுமக்க வேண்டும், அவமானங்களை சுமக்க வேண்டும், இழிவை சுமக்க வேண்டும். யார் அதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பெரியார் என்று பெயர் என்று ஒரு ஆங்கில இலக்கியத்திலே, அந்த ஆங்கில இலக்கியத்திலே அப்படிப்பட்ட அந்த பெரியார் என்ற சொல்லுக்கு ஆங்கில இலக்கியத்திலே இழிவை சுமப்பவர்கள், தொடர்ந்து அவர்கள் அவமானத்தை சுமர்ந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் சொல்வதாக அந்த 21/7/1929 21/7/1929 திருநெல்வேலியிலே நடைபெற்ற திருநெல்வேலி சுயமரியாதை இயக்க 2வது மாநாட்டிலே தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து, பெரியார் என்கின்ற பெயர் 1938 பெண்களுடைய மாநாட்டிலே டாக்டர் தர்மாம்பாள் அவருடைய தலைமையிலே நம்முடைய பெருமக்கள் நீலக்கண்ணி அம்மையார், நம்முடைய டாக்டர் மீனாம்பாள் சிவராஜ், இப்படி நீலாம்பிகார், இப்படி பல்வேறு நம்முடைய பெண்கள் எல்லாம் கூடி 1938 பெரியார் என்று பெயர் வழங்கினார்கள், பட்டம் வழங்கினார்கள். ஆனால் சிதம்பர முதலியார், இந்த டிகேசி என்று சொல்லக்கூடிய ரசிகமணி டிகேசி அவர்கள் 1929 பெரியார் படத்தை திறந்து வைத்து, இந்த பெரியார் பெரியார் என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு எளிமை அல்ல. அது மிகப்பெரிய ஒரு முள் முடியை தாங்குவதை போல, எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தலையிலே முள்முடி சுமந்து சிலுவையை தோளில் வைப்பதை போல அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை சுமப்பது. நாம் என்றால் அவரை புகழ்ந்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் அந்த பெயரோடு இந்த இனத்துக்கு, இந்த மக்களுக்கு அவர் உழைக்கின்ற உழைப்பு என்பதும் அவருடைய பயணம் என்பதும் எத்தகைய கடுமையானது, ஒரு பாறை, அதாவது ஒரு எதிர்நீச்சல் பயணம் என்பதை அந்த பெருமகன் இங்கே குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட பெரியார் தனக்காகவா பாடுபட்டார்? தன் மக்களுக்காகவா பாடுபட்டார்? தன் குடும்பத்துக்காகவா? தமிழ் இனத்தினுடைய மேன்மைக்காகவும் மீட்சிக்காகவும் இன்னும் ஒருபடி மேலே சென்றால் ஒட்டுமொத்த மனித இனத்துக்காக எங்கு அடிமைத்தனம் தலை தூக்குகிறதோ, எங்கு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறதோ அங்கெல்லாம் பெரியார் என்கின்ற அந்த கருத்துக்கள், சிந்தனைகள் தோன்றும். அப்படிப்பட்ட பெருமக்கள் தோன்றுவார்கள். அப்படி தோன்றி இன்று உழைத்தவர் ஐயா பெரியார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தகைய கஷ்டங்களையும் எத்தகைய துயரங்களையும் அவர் காலத்தில் அனுபவித்தார் என்பதையும், அவர் எத்தகைய இழிவுகளை அவர்கள் சுமந்தார்கள் என்பதையும், எத்தகைய கடிதங்கள் அவருக்கு வந்திருக்கின்றன, எதிர்த்து வந்திருக்கின்றன என்பதையும் அதில் வந்த ஒரு கடிதத்தை நான் 1948 9/12/1948 அவருக்கு எதிராக வந்த கடிதங்களிலே இருந்து அந்த கடிதங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெரியார் பதில் சொல்லுகிறார். அதை நான் இங்கே படிக்க விளைகிறேன். பெரியார் பேசுகிறார். சில நாட்களாக எனக்கு பலவிதமான மொட்டை கடிதங்களும், ஆத்திரப்பட்ட வசவுகளும், மிரட்டல்களும் அடங்கிய கடிதங்களும் சற்று அதிகமாகவே வருகின்றன. இதற்காக பெருமை கொள்ளுகிறேன். நான் சீர்திருத்த உணர்ச்சி உள்ளவன். அதற்காக உண்மையாய் எனதை ஒப்படைத்துக் கொண்டவன். இப்படிப்பட்ட மக்கள் என்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் அறிவுடைமையாகும். வைவதில் கொள்வதில் யார்தான் என்ன பலன் அடைந்துவிட முடியும்? இப்படிப்பட்ட விஞ்ஞான காலத்தில் யுத்தத்தினால் எதிர்பாராததும் நமது தகுதிக்கு மேற்பட்டதுமான பல முன்னேற்றங்கள் ஏற்பட்ட காலத்தில், இயற்கையும் துணை செய்கின்ற காலத்தில் ஒரு மனிதனின் அல்லது ஒரு சிறு கூட்டத்தாரின் நன்மைக்காக நாடும் மனித சமுதாயமே துஷ்ட மிருக பிராயத்தில் இருப்பதா? ஆத்திரத்தை விட்டு அறிவுடன் சிந்திக்க வேண்டுகிறேன். விலாசமோ கையொப்பமோ இல்லாததால் பொது பதில் இது என்று ஐயா பெரியார் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அவருடைய போராட்டங்களிலே நாம் பெரியாரின் தொண்டால் நாம் அடைந்த பயன்களை விட நம்முடைய அடைந்த பயன்களை நாம் நினைத்து இன்றைக்கு பெருமை கொள்ளுகிறோம். அதிலே மிக முக்கியமானது நம்முடைய கல்வி என்பதும் பொருளாதார வளர்ச்சி என்பதும். இன்றைக்கு குறிப்பாக பெண்களுடைய படிப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. பெண் கல்வி இன்றைக்கு மற்ற மாநிலங்களை எல்லாம் விட தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு உயர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பெரியார் அவர்களுடைய உழைப்பு. பெண் கல்வி இன்றைக்கு பெண்கள் படித்திருக்கிறார்கள் சொன்னா இன்றைக்கு மேற்கல்வி
அதாவது உயர் கல்வியிலே கல்லூரி வலையிலே சென்று முதுகலை பட்டம் பெற்று அவர்கள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அண்மையிலே பத்திரிகையாளர் KR என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன், RK என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். அதாவது அண்மையிலே அவர் வெளிநாட்டிலே ஆம்ஸ்டர்டாம் நகரத்திலே அங்கு சென்று அவர் ஒரு PhD பட்டம், ஒரு முதுமுனைவர் பட்டம் பெறுவதற்காக அங்கு சென்று அந்த தேர்வு எழுதுவதற்காக அங்கு போகிறார். அங்கே போகிற போது அதன் அருகிலே ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில இருந்து அவரும் வந்திருக்கிறார். அவர் விசாரிக்கிறார், அம்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்று சொல்லுகிற போது, நான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த எப்படி படித்த விவரத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். நான் ஒரு கிராமத்திலே படித்தேன், 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் 10,000 ரூபாய் கிடைக்கும் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதை 10ஆம் வகுப்போடு முடித்து விட்டு நான் வீட்டில் இருக்க என் பெற்றோர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய பள்ளி ஆசிரியர் என் வீட்டுக்கு வந்து, உங்களுடைய மகள் மிக அருமையாக படிக்கிறார், சிறப்பாக படிக்கிறார், ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிக்க வைத்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும், அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் திருமணத்துக்கோ அது உதவிகரமாக இருக்கும் என்று அந்த தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுடைய பெற்றோரிடத்திலே பேசி அவரை 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறார். அந்த 12ஆம் வகுப்பிலே படித்து விட்ட பிறகு அடுத்து நீங்கள் கல்லூரிக்கு சென்றால் உங்களுக்கான உதவிகள், உங்களுக்கான கல்வி முறைகள், முதல் தலைமுறையாக படிக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக உங்களுக்கு கல்வி வழங்கப்படும் என்கின்ற சட்டங்கள், வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த பெண்மணி இளங்கலை பெற்று பிறகு அதனுடைய கல்வியினுடைய ஈடுபாடும் அதனுடைய முழு வீச்சாக மேலே சென்று அவர் முதுகலை பெற்று அவர் வெளிநாடு சென்று அங்கு அந்த முனைவர் டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக, PhD வாங்குவதற்காக அந்த பெண் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன் என்று ராதாகிருஷ்ணன் RK என்று சொல்லக்கூடியவர் ஒரு பேட்டியில சொன்னார்கள். இன்றைக்கு பெண் கல்வி எந்த அளவுக்கு போயிருக்கிறது? ஆண்களை விட அதிகமாக பெண்கள் படிக்கிறார்கள். பெரியார் கொள்கையினுடைய பேரின்பம் நாம் வெளியே சென்று நாம் அதற்காக அடையாளங்களையோ அந்த வேலைகளையோ வேலை திட்டங்களை என்ன நடந்தது, அதன் பெற்ற பயன்கள் என்ன என்பதை நாம் தேடுவதை விட நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய குழந்தைகள் நாம் பெரியார் இயக்கத்தின் கொள்கையை பின்பற்றி செல்கின்ற காரணத்தால் நாம் பெற்ற மேன்மைகள், பயன்கள், ஏற்றங்கள் எந்த அளவுக்கு என்பதை நாம் உணர முடியும். பெரியார் கொள்கையை நாம் பின்பற்றுவதால் இன்றைக்கு ஒரு சுயமரியாதைக்காரனாக, ஒரு மதிப்பு மிக்கவனாக இந்த குடும்பத்திலே எந்த மூடத்தன செயல்களுக்கும் மூட விழாக்களுக்கும் நாம் கொண்டாடுவது, ஒரு உண்மையான ஒரு பெரியார் தொண்டன் பொங்கல் விழாவை கொண்டாடுவார், அதற்கடுத்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடுவோம். நாம் வீடுகளிலே எந்த மத விழாக்களையும் கொண்டாடுவதில்லை. எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள். எனக்கு 2 பெண் குழந்தைகள், அறிவுமதி எழில்மதி என்று. அவர்களுக்கு கடவுள் என்றால் என்னவென்று தெரியாது, ஜாதி என்றால் மதம் என்றால் எதுவும் தெரியாது. இந்த வடநாட்டிலே குறிப்பாக மும்பையிலே இப்போது இந்த பிள்ளையார் விழாக்கள், அதற்கான எடுப்புகள் வேலைகள் மிக நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் அந்த சிலைகளை வைத்துக் கொண்டு வியாபாரம் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பார்க்கிற போது எங்களுடைய குழந்தைகள் சொல்வார்கள், அப்பா நாம் தப்பித்துக் கொண்டோம், பெரியார் தாத்தா ஒருவர் இல்லை என்று சொன்னால் நாமும் இப்படித்தானே திரிந்திருப்போம், விழாக்களுக்கும் கோயில் திருவிழாக்களுக்கும் சென்று நம்முடைய பொருள்களை விரயம் செய்திருப்போமே என்று நான் சொல்லவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அதுவே மிகப்பெரிய வெற்றியாக நாம் நினைக்கிறோம். எந்த செலவும் இல்லை, கோயிலுக்கு போக வேண்டும், அங்கே போய் வரிசையில் நிற்க வேண்டும், இப்படிப்பட்ட மூட செயல்கள் எந்த விதமான சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறோம். பெரியாருடைய தொண்டு என்பது, பெரியாருடைய கொள்கை என்பது, நாம் அதை அவர்களிடத்திலே நாம் கொண்டு போய் சென்று, அதாவது அந்த கொள்கையை அவர்களிடத்திலே கொண்டு நாம் சொல்வோமேயானால் அது எத்தகைய சூழல்களை கொண்டு போய் நிறுத்தும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இன்னொரு ஒரு செய்தியை, பெரியார் பிரச்சாரத்தின் பயன்கள், பெரியார் தொண்டின் பயன்கள் என்று நடந்த ஒரு செய்தியை நான் இந்த நேரத்தில் நான் படித்து காட்ட விளைகிறேன். இந்த அதாவது புதுவையில இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு பக்தராக, பக்த பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கிற கூடியவர். அவருடைய மனநலம், அவருடைய கொள்கை உறுதி,
அவருடைய இறுதி நாளிலே எப்படி அமைந்தன என்பதை அதை இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதை நான் படிக்கிறேன். தந்தை பெரியார் அவர்களின் 50 ஆண்டு அறிவு பிரச்சாரம் தமிழகத்தில் எவ்வளவு பெரும் விழிப்புணர்ச்சியை, மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். பெரியார் தொண்டர் புதுவை தோழர் திரு ப கனகலிங்கம் அவர்களின் தந்தை திரு பசவலிங்கனார் அவர்கள் வைதீக துறையில் ஊறி திளைத்த முதியவர், வழுத்த சைவர். பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், பாரதம், பாரதம், ராமாயணம் முதலியவற்றை உபன்யாசம் செய்கின்றவராவார். அவர் தனது 75வது வயதில் பேச்சுக்களையும் விடுதலை, அதாவது ஐயாவின் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் விடுதலையினுடைய வாயிலாகவும் கேட்டும் படித்தும் வர ஆரம்பித்து அடியோடு தனது வைதீக கோலத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பகுத்தறிவாதியாக நெற்றி பூச்சு, மார்பு லிங்கம், வெள்ளி கவசம் அனைத்தையும் உதறி எறிந்துவிட்டு கருஞ்சட்டை வீரராக மாறிவிட்டார். தன் வாழ்நாளை மக்களை திருத்த பயன்படுமானால் பயன்படாமல் போய்விட்டோமே, இத்தனை நாட்களாக தன் வாழ்நாளை மக்களை திருத்த பயன்படாமல் போய்விட்டோமே என சிந்தித்து தனது வாழ்வுக்கு பிறகு தனது உடல் மருத்துவ படிப்பு துறைக்கு மாணவர்களுக்கு பரிசோதனைக்கு பயன்படட்டும், எரிக்கவோ புதைக்கவோ வேண்டாம் என்று முடிவெடுத்து தனது மகன் கனகலிங்கத்திற்கு ஆணையிட்டு உயில் எழுதி வைத்துள்ளார். அவர் 1962 டிசம்பர் 1 மறைந்தார். 1962 எழுதப்பட்ட கடிதம் இது. அவர் மறைந்தது 1962 டிசம்பர் 1 மறைந்தார். அன்று அவரது விருப்பப்படி மருத்துவமனை அதிகாரிகள் ஊசி போட்டு சடலத்தை பாதுகாத்து எடுத்து சென்றனர். தந்தை பெரியார் அவர்களும் வந்திருந்து மறைந்த முதியவருக்கு மரியாதை செலுத்தி அவரது பகுத்தறிவு உணர்ச்சியை பாராட்டி விட்டு போனார் என்று இந்த பதிவு இங்கே இருக்கிறது. அவர் பிறந்தது அவர் 3/12/1878, மறைந்த நாள் 1/12/1962 என்று இந்த ஏட்டில் நம்முடைய விடுதலை மலர், பெரியார் பிறந்த நாள் விடுதலை மலர், பெரியாருடைய 91வது பிறந்த நாள் மலரிலே இந்த செய்தி வந்திருக்கிறது. இப்படி ஏராளமான செய்திகள் நான் ஒரே ஒரு செய்தி நேரத்திலே சொல்லி நான் என்னுடைய இந்த 40 நிமிடம் எனக்கு கொடுத்திருந்தார்கள். நான் இதை சொல்லி நான் இந்த நேரத்திலே நான் நிறைவு செய்கிறேன். தந்தை பெரியாருடைய போராட்டங்களிலே 1956, 57, 58 இந்த ஆண்டுகளது வரலாற்றை புரட்டி பார்த்தால் தொடர் போராட்டங்கள் ஏராளமான முறையிலே ஐயா அவர்கள் சிறையிலே அவர்கள் இருக்க வேண்டிய நிலைகள் எல்லாம் இருந்தது. போராடினார்கள். போராட்டத்துக்கு அவர் துணிந்தே அவர் தீர்ப்பு வழங்குகிற நாளிலே அவர் பெட்டி படிக்கையோடு பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வார்கள். அப்படி செல்கின்ற போது உங்களுக்கு தெரியும் 1957 அதிலே வேலாயுத பாளையம் என்று கரூர் மாவட்டத்திலே அங்கே வெட்டுக்குத்து வழக்கு, திருச்சியிலே பார்ப்பனர்களை குத்த வேண்டும், பார்ப்பன குடியிருப்புகளை கொளுத்த வேண்டும் என்று அவர் மீது வழக்கு செய்யப்பட்டு அவர் கைதாகி அவர் மீது செஷன்ஸ் கோர்ட்டிலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு நீதிபதியாக இருந்த, சென்னை மாவட்ட நீதிபதியாக இருந்த சிவசுப்பிரமணிய நாடார், இந்த சிவசுப்பிரமணிய நாடார் அவர்கள் அந்த தீர்ப்பை அங்கே ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் சிவசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய பல லட்சம் கோடிகளுக்கு அதிபராக இருக்கக்கூடிய சிவநாடார் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தையார். அவர்தான் அன்றைக்கு செஷன்ஸ் கோர்ட், அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதியாக இருந்து ஐயா பெரியார் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக பொதுவாக தண்டனையை தான் நீதிபதிகள் வழங்குவார்கள். ஆனால் தண்டனையை வழங்குவதற்கு முன்பு தண்டனை கொடுப்பதற்கு முன்பு அவர் வாதித்த அந்த ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, அந்த தீர்ப்பு இன்றைக்கும் நினைத்து பெருமை கொள்ளத்தக்க அளவுக்கு ஐயா பெரியாருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் தன்னுடைய தீர்ப்பிலே அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்லி அந்த தீர்ப்பினுடைய ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்ட விளைகிறேன். நீதிபதி சிவசுப்பிரமணியன் பேசுகிறார். 3000 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட பெருங்குடி மக்கள் பார்ப்பன ஆதிக்கத்தின் கீழ் வருகிறார்கள்.
பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்ற பொருளை உடைய சூத்திரன் என்ற இட்லி பட்டத்தை அவர்கள் ஏற்கும்படி செய்யப்பட்டதுடன் அதை நம்புவதற்காக வேத சாஸ்திர புராண இதிகாசங்களும் பார்ப்பனர்களால் எழுதப்பட்டன. திராவிடர்கள் சாதாரண ஊழியர்களாக உழல்கையில் பார்ப்பனர்கள் உத்தியோக மண்டலம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் ஆட்சி இந்த நாட்டை விட்டு போனாலும் நிலைமை மேலும் மோசமானது. இந்திய அரசியல் சட்டம் பார்ப்பனர்களால் ஏற்படுத்தப்பட்டது. பிரதமரும் ஜனாதிபதியும் பார்ப்பனர்கள், ராஜ்ய மந்திரிகளோ அதிகாரமற்றவர்கள். இந்த நிலையில் அரசியல் சட்டத்தை திருத்துவதோ அவ்வளவு எளிதல்ல. எனவே சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு ஜாதியை ஒழிப்பதென்று இயலாத காரியம். அதனால்தான் ஜின்னா அவர்கள் கத்தியை காட்டி பாகிஸ்தானை பிரித்து கொண்டு விட்டார். இது நான் சொல்வது ஐயா பெரியார் எழுதியதில் நீதிபதி இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்ட சொல். ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்ததும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். 30 நாட்களில் அதை திரும்ப பெறாவிடில் பார்ப்பனரை விரட்டுவதே ஆகும். இந்த அதி தீவிர திட்டத்தை கையாளும் முன்பு இந்திய அரசியல் சட்டம் கொளுத்தப்பட வேண்டும். அதற்கு மூலம் ஜாதி ஒழிப்பு வகை செய்யப்படாவிட்டால், ஜாதி ஒழிப்புக்கு வகை செய்யாவிட்டால் காந்தி படத்தை எரிக்க வேண்டும். அதிலும் பயன் இல்லாவிட்டால் காந்தியார் சிலைகளை உடைக்க வேண்டும். அவற்றிலும் பயன் இல்லாவிட்டால் நேருவின் கொடும்பாவியையும் அடுத்து நேருவின் படத்தையும் எரிக்க வேண்டும். இவை அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிட்டாவிடில் பார்ப்பனர்களை அடிக்கவும், உதைக்கவும், கொல்லவும், வீடுகளை கொளுத்தவும் வேண்டும். எதிரிக்கு 78 வயது முடிந்து 79 வயது உள்ளதால், அதாவது பெரியாருக்கு 78 வயது முடிந்து 79 தொடங்கியுள்ளதால் இனி தாம் நீண்ட நாள் வாழ்ந்து வெற்றியை காண்போமா என்ற ஐயத்தால் விரைந்து இத்தகைய செயல்களை செய்ய நினைக்கிறார். அதற்கேற்ப திட்டங்களை தீட்டுகிறார். கண்ணை மூடிக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் நாட்டில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய திட்டங்கள் பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். பிரதமர் பேச்சினால் இந்த தீர்ப்பு பாதிக்கப்படலாம் என எதிரி நினைக்கிறார். அவர் நம்ப தயாராக இருப்பாரே ஆனால் அவருக்கு தெரிவித்துக் கொள்வேன், இந்த தீர்ப்பு நீதி உணர்வோடு நல்ல மனசாட்சியோடு எழுதப்படுவதாக சொல்லி அவருக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்குகிறார். அந்த 6 மாத சிறை தண்டனையை அவர் ஏற்று ஐயா பெரியார் சிறைக்கு போகிறார். அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பின் காலத்திலே நம்முடைய ராணி இதழுடைய ஆசிரியராக இருந்த ராணி இதழ் ஆசிரியர் ஆமா சாமி அவர்கள் நம்முடைய பெரியார் அந்த மலரில் அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார், அந்த நீதிபதியை நான் பின்காலத்தில் தனிமையிலே சந்தித்து அந்த வழக்கு தொடர்பாக நான் பேசுகிற போது என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஆமா சாமி அவர்கள் அவர் சொல்லுகிறார், பார்ப்பனர்கள் எல்லாம் பெரியாரை எப்படியாவது உள்ளே தள்ளிவிட வேண்டும், 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் குறையாமல் சிறையில வைத்து விட வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் கொக்கரித்துக் கொண்டு பார்ப்பனர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஐயா பெரியார் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்காமல் விடுதலை செய்துவிட்டால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் உயர் நீதிமன்றங்களுக்கு அவர்கள் போவார்கள். உயர் நீதிமன்றத்திலே மேலும் ஐயாவுக்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் போட்டு விடாது. ஆனால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும். 6 மாதம்தான். ஐயா பெரியாருக்கு ஓய்வு வேண்டும். அதை மனதில் கொண்டுதான் இந்த தீர்ப்புகள் வழங்கினேன் என்று தனிப்பட்ட முறையிலே அந்த நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதாக ஆமா சாமி என்ற அந்த ராணிதழ் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய விடுதலை மலரில் எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் பெரியார் அவர்கள் எப்படிப்பட்டவர், இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக, இந்த மக்களுக்காக, ஒட்டுமொத்த மனித இனத்துக்காக அவர் போராடினார், நமக்காக வாழ்ந்தார், துயரங்களை ஏற்றார். இன்றைக்கு நாம் எல்லாம் மானமும் அறிவும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து மிகுந்த உற்சாகத்தோடும் உணர்வோடும் ஒரு செருக்கோடும் நெஞ்சை நிமிர்த்தி நாம் யாரிடத்திலும் பேசலாம், யாரிடத்திலும் நம்முடைய கருத்துக்களை வைக்கலாம். எதிரிகளாக இருந்தாலும் கூட நாம் அவர்களிடத்திலே பக்குவமாக பேசுகின்ற ஒரு ஆற்றலையும் ஒரு தெளிவையும் ஒரு துணிவையும் நமக்கு வழங்கியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாருடைய பெரும் தொண்டின் விளைவாக இன்றைக்கு நாம் வீறு நடை போடுகிறோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக்க நன்றி.